போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் எல்பிஜியை வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய மத்திய அரசு திட்டம். இந்தியாவிடம் 25 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பதாகவும் தற்போதைக்கு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் திட்டமில்லை என்றும் தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 15,650 ரூபாய்க்கு விற்பனை. 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,25,200 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. டெல்லியில் இருந்து லண்டனுக்கு நேரடியாக செல்லும் விமான சேவை கட்டணம் 9 லட்சம் ரூபாயாக உயர்வு. போர் சூழல் காரணமாக அதிகரித்த கட்டணம். ஈரானில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட பள்ளி மாணவிகள் 168 பேரின் இறுதி ஊர்வலம். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று கண்ணீர் அஞ்சலி. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல். குஜராவில் ஏவுகணைகள் விழுந்ததில் தீப்பிழம்பாக காட்சியளிக்கும் கட்டடங்கள். ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனியை இஸ்ரேல் கொன்றது தொடர்பாக புதிய தகவல். தலைநகர் டெஹ்ரானின் போக்குவரத்து சிசிடிவி கேமராக்களில் ஊடுருவி கமேனியின் நடமாட்டத்தை கண்டறிந்தது அம்பலம். ஈரானில் 9 மருத்துவமனைகளை தாக்கிய இஸ்ரேல். கட்டடங்கள் பலத்த சேதமடைந்த நிலையில் நோயாளிகளும் காயம். ஈரான் தாக்குதல் நடத்துவதால் அச்சத்தில் ஜெருசலேம் மக்கள். பொது இடங்களில் நடமாட தயங்குவதால் வெறிச்சோடி காணப்படும் வீதிகள். துபாயில் இருந்து சிறப்பு விமானம் மூலமாக சென்னை வந்த 217 பேர் 3 நாட்களாக துபாயில் சிக்கி தவித்த நிலையில் பாதுகாப்பாக நாடு திரும்பினர். 37 பயணிகளுடன் துபாய் புறப்பட்ட விமானம் மீண்டும் சென்னைக்கே வந்தது. துபாய் வான் எல்லை மூடப்பட்டதால் திரும்பி வந்துவிட்டதாக எமிரேட்ஸ் நிறுவனம் விளக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அடுத்த வார இறுதியில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. 5 மாநிலங்களில் நடைபெறும் ஆய்வுப் பணிகளை 10ஆம் தேதியுடன் முடிக்கிறது தேர்தல் ஆணையம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய ப. சிதம்பரம். திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே இழுபறி நீடிக்கும் நிலையில் சுமார் 1 மணி நேரம் நடந்த ஆலோசனை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் ப. சிதம்பரம் சந்திப்பில் கனிமொழி செல்வ பெருந்தகை பங்கேற்பு. சந்திப்பிற்கு முன்னதாக சிதம்பரத்துடன் ஆலோசனை நடத்திய செல்வ பெருந்தகை. திமுக கூட்டணியில் குழப்பம் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. காங்கிரஸ் நீடிக்குமா என தெரியவில்லை என்றும் ஆருடம். திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்குது. காங்கிரசுக்கும் திமுக பத்திரிகை ஊடகத்தில் வருகின்ற செய்தி வச்சு கணிக்க முடியுது. ஆக அங்கதான் அந்த கூட்டணியில் பிரச்சனைகளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் ஒன்றாக இணைந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது, இழுபறி இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பின் செல்வ பெருந்தகை பேட்டி. கூட்டணி உறுதியா? அதெல்லாம் ஒண்ணு இழுபறலாம் ஒண்ணு. கூட்டணி விவகாரத்தில் காங்கிரசுக்கு திமுக கெடு விதிக்கவில்லை. பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருப்பதாகவும் செல்வ பெருந்தகை விளக்கம். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக முன்வந்திருப்பதாக தகவல். காங்கிரஸ் 31 தொகுதிகளை கேட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் நீடிக்கும் இழுபறி. காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு எட்டப்படும் என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பேச்சு. முதலமைச்சர் சுமூகமாகத்தான் முடிப்பார் என்றும் பேட்டி. தொடர்கிறது. ஏதேனும் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். அது அவங்க கேட்கறது வேற, நம்ம சொல்றது வேற. அது என்ன, அந்த பேச்சுவார்த்தையில அமிக்கபலா முடிக்கத்தான் எங்க தலைவர் விரும்புவாரு.
நெல்லை நாங்குநேரி இரட்டை கொலை வழக்கில் 7 பேர் கைது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் விசாரணை. நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்திற்கு இபிஎஸ் விஜய் கண்டனம். செல்வ பெருந்தகை சீமான் உள்ளிட்டோரும் எதிர்ப்பு. நெல்லை நாங்குநேரி கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருடன் வீடியோ காலில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு வலியுறுத்துவதாக உறுதி. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 30 பைசா சரிவு. ₹4.30 விலை நிர்ணயம். கோவையில் கல்லூரி நிகழ்ச்சி கார் ஷோவில் விபரீதம். இருசக்கர வாகனங்கள் மீது ஜீப் மோதிய நிலையில் நூலிழையில் தப்பிய மாணவர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் கடற்கரையில் மாசிமக தீர்த்தவாரி திருவிழா. புல்லட் வாகனத்தில் வலம் வந்த பிள்ளையாரை வழிபட்ட பக்தர்கள். விழுப்புரத்தில் கத்திமுனையில் 2,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் கொள்ளை. நகை தொழில் செய்பவரிடமிருந்து 2 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த கும்பலை தேடும் காவல்துறை. புதுச்சேரி கிராமங்களில் கொசு தொல்லை அதிகரித்திருப்பதாக பாமகவினர் புகார். கொசு வலையை பொருத்தியபடி நூதன போராட்டம். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பெண்ணுக்கு கத்திக்குத்து. தலைமறைவான இளைஞருக்கு காவல்துறை வலைவீச்சு. திருப்பதி, தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களில் கோயில்கள் நடை அடைப்பு. சந்திர கிரகணத்தை ஒட்டி சாமி தரிசனம் நிறுத்தம். செஞ்சி அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்து விபத்து. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று திரும்பிய 4 பேர் உயிரிழப்பு. டெல்லி சென்ற விமானத்தில் பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. திருவள்ளூரைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் பிரபாகரன் கைது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் 124ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி. நூற்றுக்கணக்கான உற்சவ மூர்த்திகளை வழிபட்டு கடலில் புனித நீராடிய பக்தர்கள். மாநிலங்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் எனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முயற்சிக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஆதரவு. நன்றி தெரிவித்து முதலமைச்சர் பதிவு. ஈரோடு மாவட்டத்தில் வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் இபிஎஸ் பரப்புரை. அந்தியூர், பெருந்துறை, பவானியில் பரப்புரை செய்வதாக அறிவிப்பு. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் பொங்கல் வழிபாடு. லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஆட்டம் பாட்டத்துடன் நடந்த ஹோலி கொண்டாட்டம். மேற்கு வங்க மாநிலம் சிறுகுடியிலும் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் பிரம்மாண்ட நெருப்பு குண்டத்தில் இறங்கிய பூசாரி. ஹோலி பண்டிகையை ஒட்டி நடந்த திருவிழாவில் சாகசம்.